எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ, யாராவது இந்தியாவில் சந்தோஷமாக இருக்கீங்களா? இருக்கக்கூடாதே. இருங்க, உங்களை பற்றி ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியிடுறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வெளிவிட்ட அறிவிப்புனால நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு ஒரு 78 பாயிண்ட் கீழே இறங்கி விட்டது. ஆனால் இன்றைய மார்க்கெட்டில் ஒரு விசித்திரமான சம்பவம் நண்பர்களே. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இறங்கியிருக்கு, மிட் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. ஆனால் நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு பெருசாக இறங்கலை. அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, நிறைய ரீட்டைலர்ஸ் பீப்புள் வந்து இன்னைக்கு வேதனைப்பட மாட்டாங்க. மேபி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் முடிகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை இந்த ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகளை வச்சு தான் கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ பொதுவாக எப்போ மார்க்கெட்டில் இப்படி நடக்கும், லார்ஜ் கேப் மிட் கேப் எல்லாம் பெருசாக ஏறாமல் இறங்கி போய் இந்த மாதிரி ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் எப்போ பெருசாக ஏறும் அப்படின்னா, மார்க்கெட்டில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு சின்ன குரூப்போ பெரிய குரூப்போ உள்ளே என்ட்ரு ஆகிருக்காங்க அப்படின்றத குறிக்கக்கூடியதான் இந்த நியூஸ். ஸோ இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் யார் டாப் கெய்னர், எவ்வளோ பெர்சன்டேஜ் ஏறி இருக்காங்கன்னா, இந்த சிஎஸ்பி பேங்க் 13% ஏறி இருக்கு. இன்னும் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்லாம் ஏறல. பட் இன்னைக்கு இந்த சிஎஸ்பி பேங்க்கை வந்து ஏற்றி விட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும் பொழுதும் ஏதாவது ஒரு பேங்க் இப்படி ஏற்றி விட்டு அழகு பார்ப்பாங்க. அந்த அழகு வந்து இந்த தடவை இந்த சிஎஸ்பி பேங்க்கு கிடைச்சிருச்சு. சரி, இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த சிஎஸ்பி பேங்க்குக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குன்னா, ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் யாருக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குன்னா நெட்வெப். நான் யோசிச்சுக்கிட்டே இருந்த இந்த நெட்வெப் அப்படின்ற ஒரு பங்கு சமீபத்தில் இறங்கி கிடந்ததே. ஆனால் இந்த பங்கை பற்றி வேற எந்த தகவல்களும் வரலையே அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் இந்த ஸ்மால் கேப் பங்கு நெட்வெப் டெக்னாலஜிஸ் என்பது 8% ஏறி செய்திகளில் நியூஸாக வந்துருச்சு. ஓலா எலக்ட்ரிக் பற்றி நம்ம பேசி ஏதாவது இருக்குங்களா நண்பர்களே? அவன் மேலே கீழேன்னு மாறி மாறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. ஒன்று வேணால் பண்ணி பார்க்கலாம். இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து சமீபத்தில் கொஞ்சம் லேசாக பிக்கப் ஆயிருந்தது. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 360 அந்த ரேஞ்செல்லாம் கீழே போயிட்டு, அப்போ கடந்த ஒரு மாதத்தில் பார்க்கும்போது ஒரு 5% ஏறி இருக்கு இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்றது. நாய் வித்த காசு என்ன குலைக்கவா போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஓலா எலக்ட்ரிக் என்ன பண்ணியிருக்கு ஒரு மாதத்தில் அப்படின்னு பார்த்தா அவன் 23% ஏறி இருக்கான். ஓ மை காட் சோபா, நீ ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இன்னைக்கு 3rd பிளேஸில் வந்திருக்க, 7% ஏறி, இதுவெல்லாம் ஒரு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி. இது ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்குங்க நண்பர்களே. ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் உங்களுக்கு தெரியாதில்லை. அவனுங்கெல்லாம் பெரிய அளவில் வால்டிலிட்டியாக இருப்பாங்க. ரியல் எஸ்டேட்டினுடைய விலை இறங்காது. ஆனால் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடிய பங்குகளினுடைய விலைகள் வந்து இப்படி தான் ஏறுவதும் இறங்குவதுமாகவே பெரும்பாலான சமயங்களில் இருக்குது. நம்ம உடனே போய் ரியல் எஸ்டேட் விற்கிற ஏஜென்ட்கிட்ட கூட நான் ஒரு இடம் பேசினேன். எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்குகள்லாம் 40% 50% சீப் ஆகிறான், நீங்கள் என்னடான்னா ஏற்றின விலையை கொஞ்சம் கூட இறக்க மாட்டேங்கிறீங்களேப்பா. அதுக்கு அவர் சொன்னார், சார் நாங்கள் பில்டருக்கு என்றைக்குமே வந்து விலையை இறக்க மாட்டோம். நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு வேணும்னா பில்டருக்கு கையிலிருந்து யாராவது வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு விற்கிறதுனா தான் அவங்க ஏதாவது கொஞ்சோண்டு விலையை கொஞ்சம் கம்மி பண்ணி விற்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, நானும் போயிட்டு பில்டரு கையிலேருந்து வாங்கினவங்க கையில் போய் கேட்டால் பில்டருக சொல்கிற விலையை விடவும் அவங்க அதை விடவும் அதிகமாக 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்கிறாங்க. இன்னையே அநியாயமாக இருக்குது. எது எப்படியோ இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சிகரமான நியூஸ் என்னென்னா, சோபா இன்றைக்கி 7% என்பது ஏறி இருக்குது. ஸோ ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் சரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லையும் சரி நிறைய பங்குகள் இப்படி மேல் நோக்கி ஏறி இருக்கிறதுனால மகிழ்ச்சி என்பது தான் பல்வேறு ரீட்டைலர்களுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வேறு ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்களா நண்பர்களே, நம்மளை பார்க்க வச்சு பக்கோடா சாப்பிட்டானே அப்படின்னு சமீபத்தில் தான் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு இந்த எஸ்ஜேவிஎன் அப்படின்ற பங்கு. சில பங்குகளுக்கெல்லாம் அப்படி என்னதான் அவசரம்னு தெரில. ஈவன் 3 நாட்களில் கீழிருந்து அவனுடைய 200 days மூவிங் ஆவரேஜை போய் தொட்டுட்டான். அவனுடைய சாதனையை பண்ணி முடிச்சிட்டானா என்னன்றது தெரில. இதுக்கு முன்னாடி இந்த பங்கு இப்படி தான் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு தருணத்துலேயும் தடுமாறி கீழே தான் விழுந்தது. இந்த முறை இவனுக்கு இனி என்ன ஆக போகுதுன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் இந்த டிசம்பர் மாதத்தில் அவனுடைய சாதனை என்னென்னா 70 ரூபாயிலிருந்து 87 ரூபா வந்துட்டான் அப்படின்றதே இந்த எஸ்ஜேவினுடைய சாதனையாக இருக்குது. ஸோ எத்தனையோ பேர்த்த பார்க்க வச்சு பக்கோடா சாப்பிட்ருச்சு.
இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த எலிகான் இன்ஜினியரிங் அப்படின்ற பங்கு வந்து வாலட்டிலிட்டியான ஒரு பங்கு, மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதுமாக தற்போது இதனுடைய வரலாறு என்பது இருக்கும் பொழுது, இது என்ன செக்டர், இதனுடைய செக்டர் லீடரா அப்படின்ற ஒரு கேள்வியும், அதே மாதிரி இந்த பிரெயின் பி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, என்னப்பா பேரில் பிரெயின் வச்சிருக்க, ஆனால் உன்னுடைய நகர்வை பார்த்தா பிரெயின் மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி, இது 700 ரூபாய் இருந்த பங்கு. இந்த பங்கை யார் நம்பி வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மோசமான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த பங்கு எந்த துறையை சார்ந்தது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கள, இந்த எலிகான் இன்ஜினியரிங் ஒரு வருஷத்துக்கு 517 கோடி பக்கம் லாபம் பண்ணக்கூடிய ஒரு பங்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் 14 கோடி 7 கோடி 10 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு வருஷத்துக்கு 400 கோடி லாபம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கான் இவன். அப்படி என்னப்பா நீ தொழில் பண்ணுற, இந்த தொழிலை பண்ணுறவங்க நம்ம சொந்தக்காரங்க எவனாவது இருந்தால் கண்டிப்பாக பெரிய ஆளாக இருந்திருப்பான் அப்படின்னு தான் நம்ம மனசில் எடுத்துக்கணும். இது வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்காங்க, ஹார்ட்வேர் கடை வச்சுருக்காங்க, மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பு, இந்த பஞ்சர் ஓட்டுறது, இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரமாக எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை இல்லை. பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு தொழிலாக இந்த எலிகான் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கக்கூடிய நேரத்தில் இதனுடைய செக்டரில் இது லீடரா அப்படின்னா கிடையாது. சீமென்ஸாக அந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடான செக்டரில் பெரிய ஆளாக இருக்குது. சீமென்ஸ் ஆகட்டும், ஏபிபி இந்தியா ஆகட்டும், பெரிய ஆளுகளாக இருக்காங்க. அதில் இந்த ஏபிபி எல்லாம் அநியாயத்துக்கு எதுக்கு 52 வீக் லோவில் உட்கார வச்சுருக்காங்கன்னு தெரில. சத்தியமாக இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காது அப்படின்ற மாதிரி தான். சீமென்ஸுமே வந்து 52 வீக் ஹைல் இல்லை, அவனுக்கு கீழே இருக்கான். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இறங்குனா ஏறுறது அப்படின்ற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு யாருமே வந்து 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகலை. ஸோ இனி மார்க்கெட்டில் வந்து இது போன்ற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ரிலேட்டடான பங்குகளுக்கு என்னாகும், இந்த எலிகான் இன்ஜினியரிங்க்கு என்னாகும், சீமென்ஸுக்கு என்னாகும், ஏபிபி இந்தியாவுக்கு என்னாகும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா இந்த செக்டர் வந்து சும்மா சாதா செக்டர் கிடையாது, பயங்கரமான வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய செக்டர். ஸோ இனி இந்த பங்குனுடைய நிலைமை இனி கீழே போகுதா மேலே போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இருந்தாலும் உங்களால் ஜீர்ணிக்க முடியுதுங்களா நண்பர்களே? இந்த ஏபிபி இந்தியாலாம் ஒரு காலத்தில் நிற்காமல் ஏறி வந்த பங்கு இப்போ இறங்கி போச்சு. செக்டர் லீடரில் வந்து டாப் 3க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். 2025லேயும் ஒரு தடவை கூட பெருசாக சம்பாரிச்சு தரல. ஒரே ஒரு முறை 4800 ரூபாயிலிருந்து 6000 ரூபா. இதெல்லாம் சாதாரண ஒரு மைக்ரோ கேப் பங்குகள் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். ஆனால் பெரிய ஆளுக்கு நிறைய பேர் இதை நம்பி பணம் போட்டு கொண்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில்னா, ஒரு ரவுண்டு மத்தியானம் கூட ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு சின்ன ஷேர் வந்து ஏதோ 2-3 ரவுண்டு ஒரே மாதத்துக்குள்ளே போனதெல்லாம் நம்ம நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு ஞாபகம், பேர் மறந்து போச்சு. ஆனால் இந்த ஏபிபி இந்தியா ஒரு வருஷத்துக்கே கூடி ஒரே ஒரு ரவுண்டு போயிருந்தா இதெல்லாம் நியாயமா? ஸோ இந்த ஏபிபி இந்தியானுடைய முதலீட்டாளர்கள், பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு போய் நம்ம பார்க்குறோன்னா, அதில் எதுவும் பெருசாக மாற்றம் இல்லை. சமீபத்தில் டிஐஸ் வேண்டான்னு குறைச்சி பார்த்துருக்காங்க. அப்புறம் நீ என்ன நினச்சாங்கன்னு தெரியல, மறுபடியும் தங்களுடைய பழைய ஹோல்டிங்கே 8.31% பழையபடி கொண்டு வந்துட்டாங்க. கடந்த 2 வருடமாக ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்திருக்கு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு ரிலேட்டடான செக்டரில். அப்புறம் போன செப்டம்பர் குவார்ட்டரில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. வேறு எந்த விதமான மாற்றமும் இல்லை பெருசாக. எல்லாம் இது போன்ற பெரிய பங்குகளை வாங்கிட்டு கம்முன்னு கோந்துட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. பணம் ஏறல, பணம் போடவும் வேண்டாம், இந்த பங்கு ஏறி வர்றப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாங்க போல். ஸோ இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற ஷேரில் ஒரு உருப்படியான செய்தி என்னென்னா, போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டை விட போனதுக்கு முந்தின குவார்ட்டர்லி ரிசல்ட்டை விட போன குவார்ட்டர் பரவாயில்ல. ஸோ இனி எல்லாமே அவங்கவுங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டினுடைய கையில் தான் இருக்குங்க நண்பர்களே. இந்த பிரெயின் பி சொல்யூஷன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு கிரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா நண்பர்களே, இது இவங்க வந்து பல்வேறு ப்ராடக்ட்டுகளை வந்து அவங்களுடைய ஸ்டோர் மூலியமாகவும் செல் பண்ணுறாங்க, ஆன்லைன் மூலியமாகவும் செல் பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் அது இன்னும் லாபமாகக்கூடிய கம்பெனியாகவே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்களுடைய கடைசி குவார்ட்டர்களில் பார்த்தாலும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பாவம் இந்த முதலீட்டாளர்லாம் வந்து தலையில் துண்டை போட்டு உட்காரக்கூடிய ஒரு நிலைமை. சமீபத்தில் ஒரே ஒரு முறை இந்த 2025 என்ன பண்ணான்னா 300 ரூபாயிலிருந்து ஒரு 400 ரூபா அப்படியே கூட பேசிக்கிட்டு இருந்தோமே. சாதாரண ஒரு நஷ்டம் அடையக்கூடிய கம்பெனி கூட
அவன் செய்வான்டா இந்த செய்கை அப்படின்ற மாதிரி அப்படியே ஏபிபி இந்தியன்லாம் எத்தனாயிரம் கோடி லாபம் செய்யக்கூடிய கம்பெனி. அவனும் இவனும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரே தராசில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படித்தானே, எவனவனோ வந்து ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு அசால்ட்டாக போயிட்டு வரான். நம்ம நம்பிக்கையே ஏதாவது பெரிய கம்பெனின்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம், அதுவும் ஒரு ரவுண்டு தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது போன்ற பங்குகளில் வந்து நஷ்டத்திலிருந்து லாபத்தை இது திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்விக்கின்னு ஒரு பங்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, எட்டர்னல்னு பேர் மாற்றிட்டாங்க. அது இப்படித்தான் நஷ்டம் அடைஞ்சு 50 ரூபா ரேஞ்சுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் லாபத்துக்கு திரும்புகிறான்னு சொன்ன உடனே அதை 50 to 300ன்னு ஏற்றி விட்டாங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக்கெலாம் இன்னும் ஏற்றி விடல, பட் பேடிஎம்மை கீழேருந்து மேலே ஏற்றி விட்டாங்க. ஏன்னா அது லாபத்துக்கு மாறுது அப்படின்ற ஒரு தகவல்னால. இப்போ நீங்கள் அந்த மாதிரி நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்புமான்னு தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அர்பன் கம்பெனின்னு இருக்குது. இவங்க என்ன சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு எந்த சர்வீஸாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பண்ணி தர்றோம். ஏதாவது மசாஜ் ரிலேட்டடான சர்வீஸோ அல்லது இந்த எலக்ட்ரிஷியன் பிளம்பர் ரிலேட்டடான சர்வீஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. உடனே சென்னையில் சர்வீஸ் இருக்கான்னு நீங்கள் போய் பார்ப்பீங்க. நானும் தான் திருப்பூரில் பார்த்தேன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அது ஏதோ இந்த சைட்டு வந்து டெல்லி அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது போன்ற பிஸ்னஸ் ஐடியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த குவார்ட்டரில் வந்து கடைசியாக வந்து ஏதோ ஒரு காரணத்தினால 240 கோடி லாபம்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அதர் இன்கமில் 116 கோடின்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் ரொம்ப மோசமாக இருந்த நிலைமையில் இருந்து இப்போ அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேல்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏபிபி ஷேர் மிகவும் அற்புதமான ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஷேர்லேருந்து ஆரம்பித்து இப்படி லாஸ் மேக்கிங் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த அர்பன் கம்பெனி ஆகட்டும், பிரெயின்பி சொல்யூஷன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்ற கம்பெனி ஆகட்டும், எல்லாத்துக்குமே அந்த ஷேரில் பணம் போட்டு வச்சுருக்கிறவங்க லாக் ஆகிக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே இப்போ Q3 ரிசல்ட்டில் என்ன வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இடையில இந்த ட்ரம்ப் அவர்கள் விளையாடுற அந்த கபடி விளையாட்டையும் நம்ம கண்டுக்க வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி ஸ்விங் ட்ரேடர்களுக்குள்ளே வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்கன்னா, டேய் மாப்பிள நீ தப்பிச்சிட்டியா நான் தப்பிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஆல் டைம் ஹை போன்ற இடங்களை அல்லது 52 வீக் ஹை போன்ற இடங்களை தாண்டும் பொழுது சில ஸ்விங் ட்ரேடர்ஸ் உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக ஃபோனை போட்டு நீ இது மாட்டிக்கிட்டியா நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள். இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் அதனுடைய ஆல் டைம் ஹை தாண்டி இப்போ 2 நாட்களாக இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி இந்த பங்கு இது டொபக்கனு கீழே விழுந்துருவானா அல்லது இங்கிருந்து ரேலி கண்டினியூ பண்ணுவானா அப்படின்றது தெரியாது. பட் அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து ஏறுவானா இல்லை இது இறங்கிடுவானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மாருதி அப்படின்ற பங்கு அற்புதமான ஒரு வேலை என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை அப்படின்றத தாண்டின உடனே பெருசாக யாரையுமே அவன் பயமுறுத்தவே இல்லை. அவன் பாட்டுக்கு அப்படியே மேலே போயிட்டு இருந்தான். ஒரு முறை மட்டும் கீழே இறங்கி பயமுறுத்தினா அப்புறம் மறுபடியும் மேலே ஏறினா அப்புறம் அடுத்தது பயங்கரமான ஒரு பயமுறுத்தல் பண்ணிட்டு இப்போ 2 நாட்களாக தன்னுடைய ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு 2 நாளாக ட்ரேட் ஆகிட்டு. அப்போ இது போன்ற ஷேர்களை வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்விங் ட்ரேடர்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாவம் டே அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடர்கள் வந்து பதட்டமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பங்குகள், அதை பற்றிய செய்திகள் அப்படின்றதுல இந்த ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் மாருதி அப்படின்ற பங்கு இருக்குது. அது ஏதாவது கீழே விழுந்துச்சுன்னு வச்சிங்களேன், சில ட்ரேடர்கள் அது ஏன்டா எனக்கு மட்டும் நடக்குது உனக்கு நடக்கலை, நீ எடுத்த பங்கு மட்டும் மேலே போய்கிட்டே இருக்குது, நான் எடுத்தது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு பாவம் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பசங்கள்லாம் அந்த சாதனை பண்ணுறாங்க, நான் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி 2023 நண்பர்களே ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்ட முடியாமல் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்குல இந்த டைட்டன் அப்படின்ற பங்கு ஒன்று. ஸோ அந்த டைட்டன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் அவனும் கீழே தான் விழுந்து கிடந்தான். அதுக்கப்புறம் அந்த தங்கமயில் கொடுத்த ரிசல்ட் அதனுடைய ஊக்கத்தில் மேலே வந்தவன் தான் டைட்டன். இல்லைன்னா இந்த அளவுக்கு மேலே வந்திருக்குமான்னு தெரில. 3 வருஷமே ஏற முடியாதவன் 4வது வருஷமும் இது தொப்புன்னு விழுந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் மனசில் நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த தங்கமயிலினுடைய ரிசல்ட்டு கொடுத்த ஊக்கத்திற்கு பின்பு அந்த ரிசல்ட் சீசனில் மேலே பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறவன் தான் இந்த டைட்டன். ஸோ இந்த டைட்டன்
அடுத்து வரக்கூடிய நாட்களில் 1000 ரூபாய் கீழே விழுகுமா அல்லது 1000 ரூபாய் மேலே ஏறி புதிய சாதனையாக அந்த 5000 ரூபாய் என்பதை தொடுமா அப்படின்றத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இதே ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் சிரமம் எடுத்துக்கிறீங்க, சிவனேன்னு புத்துன்னு ஒரு 1000 ரூபா விழுந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாலியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த குரூப் ஒன்று இருக்குது. எது எப்படியோ அதுவே ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு லைஃப் ஃபைல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நல்லது நடக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, அடுத்தது சிறிய விலை பங்குகள் 2. பாவம், போன தடவை சுஸ்லான் ரிசல்ட் கொடுத்ததுக்கே நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட். அந்த சுஸ்லான் பங்கெல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க, எஸ் பேங்க் போன்ற பங்குகளும் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே போன ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாங்க. ரிசல்ட் அவங்க மனசில் என்னென்னா, ரிசல்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல தானே, ஏன் மார்க்கெட்டில் ஏற்றி விட மாட்டேன்றாங்க அப்படின்னு அவங்க மனசில் ஒரு லாஜிக். ஆனால் மார்க்கெட்டில் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணல இந்த 2 பங்குகளையும். ஆனால் இந்த சமயத்தில் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சரி இந்த ரிசல்ட் சீசன்லையாவது ஒருத்தர் என்னடான்னா மேலே இருக்கான், மேலேருந்து மேலேயே ஏற்றுவாங்களா அல்லது இன்னொரு பங்கு கீழே இருக்குது, கீழிருந்து மேலே ஏற்றுவாங்களா அப்படின்றதான் இப்போ அவங்களோட எதிர்பார்ப்பார். ஸோ இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கை பற்றி ஒரு வரலாறு என்னென்னா, 2025 இவனும் ஒரே ஒரு ரவுண்டு, அவனுடைய சக்தியே அவ்வளோதான் போல, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தான் போன வருஷம், அவ்வளோதான். இனி இந்த வருஷம் கரெக்டாக 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சுஸ்லான் இன்னும் ஒரு முறை ஏதாவது ஒரு ரவுண்டு இந்த ரிசல்ட் சீசனில் போகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் சில வாரங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த எஸ் பேங்க் அப்படின்ற பங்கு மேலேருந்து கீழே விழுந்தவன் மறுபடி திரும்பி மேலேயே ஏறுவானா, ஏன்னா அதனுடைய ரிசல்ட் சீசன் சீக்கிரம் வருது சுஸ்லானோட கம்பேர் பண்ணல. அந்த ரிசல்ட் சீசன் வரதுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்ற முடியுமோ அப்படி இது ஏற்றிடலாமான்னு நினச்சிட்டாங்களேன்னு தெரியல. கடந்த 4 நாட்களில் 21லேருந்து 23 கொண்டு வந்து தன்னுடைய பழைய ஸ்விங் ஹை பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 2 பங்குகளினுடைய விலை நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ரிசல்ட் சீசன் வந்தோடனே பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த மைக்ரோ கேப்பு ஸ்மால் கேப் பங்குகள்லாம் அப்படியே ஊசலாட ஆரம்பிச்சிட்டானு. பெரிய பெரிய லார்ஜ் கேப் ஜாம்பவான்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இன்றைக்கி ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சை முன்னிட்டு. ஆனால் சின்ன பங்குகள்லாம் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வர்றதுக்கு பொதுவாக மார்க்கெட்டில் என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி என்பது திரும்பி வருது அப்படின்னு. அது ஸ்டெபிலிட்டி திரும்பி வருதா இல்லையான்னு தெரில. ஒரு வேளை குவார்ட்டர்லி ரிசல்ட் வர்றதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எதுக்கும் ப்ளஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு இது மார்க்கெட்டில் நினச்சிட்டாங்களான்னு தெரில. பட் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் நியூஸ் என்னென்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் 7% 8% என்பது அசால்ட்டாக ஏறியிருக்கான். டாய், நீங்கள் 2 பேரும் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள்லாம் ஏறி பல மாதம் ஆச்சு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வச்சுருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள்லாம் வந்து என்ன செப்டம்பர் மாதத்துலேருந்து இறங்குறானுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இப்போ ஜனவரி 5வது மாதமே வந்துடுச்சு. இப்படி எவனாவது கடப்பாறை தூக்கி போட்ட மாதிரி கீழே இறங்குவானா? இடையில ஏதாவது ஒரு ஜம்ப் அடித்தா பரவாயில்ல. ஆனாலும் இந்த பங்கு ஒன்றுமே பண்ணல. ஸோ இவனு வந்து 2025 ஒரு ரவுண்டுன்னு கூட சொல்ல முடியாது, அதுவே பாதி தூரம் இன்னும் கீழே வந்து கம்ப்ளீட் ஆகலை. இப்படி போய்கிட்டு இருக்கு இந்த நிலைமை. ஸோ ஆல்மோஸ்ட் 5 மாதமாக சோகத்தை அனுபவிக்கக்கூடியவங்க தான் இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஷேர் வச்சுருக்கிறவங்க. அவங்களுக்கு இனி இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. அதே மாதிரி தான் இந்த சிப்லா அப்படின்ற பங்கு, அதுவாது கொஞ்சம் மொமெண்டம் இருந்தது, கீழே இப்படி சரிவடைஞ்சான். இவன் கீழே சரிவடைஞ்சதுக்கப்புறம் 4 மாதமாக தூக்கம், இன்னுமா உனக்கு உறக்கம் அப்படின்ற மாதிரி இந்த சிப்லா லிமிடெட் அதுவும் பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மூவ்மெண்ட் இல்லாத பங்குகளையாவது இந்த Q3ங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான நியூஸ் வரக்கூடிய இடம் தான் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது. அந்த சமயத்திலேயாவது இவங்க தூக்கத்தை கலைப்பார்களா? நண்பர்களே, ரிசல்ட் சீசன் தொடங்கிடுச்சு. எந்த பங்கு எப்போ குதிச்சு ஓடுவான்னே தெரியாது. உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய டெம்பரை வந்து இழந்துடாதீங்க. அதாவது இப்போ இந்த பாலிகேப் இந்தியா அப்படின்றது ஒரு செக்டர் லீடராக இருக்கலாம். அவன் மேல் நோக்கி வந்துட்டு என்னப்பா எல்லா செக்டர் லீடரும் மேலே இருக்கான், கீழே ஒருத்தனையும் காணா, திடீர்னு எவனோ ஒரு பங்கு வந்து பெரிய கேண்டில் போட்டிருக்கான் அப்படின்னா அந்த கேண்டிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அதுதான் கடைசி கேண்டிலாக இருக்கும். அப்புறம் 4 மாதம் 5 மாதத்துக்கு அவன் அடிவாரத்துலேயே எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பாகிறதா கூட இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த ரேமன் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பங்கு திடீர்னு எப்போவோ ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டு காமிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த மூவ்மெண்ட்டுக்கு மேலே ஒரு 3 நாள் தான் ட்ரேட் ஆகிருக்கான். அதுக்கப்புறம் இறக்கம்தான். ஸோ திடீர்னு அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் போய் மறுபடி லாக் ஆகிக்காதீங்க. நான்லாம் ரொம்ப விவரம். நான் வந்து ஏதாவது ஒரு பங்குகள் வந்து
ஒரு கீழே சரிவடைஞ்சு வரக்கூடிய ஒரு சப்போர்ட்லேயோ அல்லது ஏறு முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்லேயோ அல்லது தன்னுடைய உச்சத்திலிருந்து ஒரு 60-80% கீழே வீழ்ச்சி அடைஞ்சதோ அல்லது ஏதாவது 200 நடு சென்டரில் ஏதாவது ஒரு குறைவான விலை அப்படின்ற மாதிரி இருந்ததுனா தான் என்ட்ராகணும். அதாவது அந்த அதுக்கப்புறம் மேலே போயிட்டா தான் யாருக்கும் துன்பம் இல்லையே. மார்க்கெட்டில் ஏறுன்னு நினச்சி அவன் ஏறாமல் போயிட்டானா தானே தொந்தரவாக இருக்குது. ஸோ திடீர்னு அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் எவனாவது ஒரு 10-15% ஏறுற மாதிரி பெரிய பாரை காமிச்சு அதுக்கப்புறம் அவன் ஏறவே இல்லைன்னா குட்டிச்சாத்தானை கட்டி பிடிச்சி படுத்த கதையாக தான் இருக்கும். தூக்கமே வராது, லாபமே வராது அப்படின்ற மாதிரி ஆகிடும். எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள். Q3 நம்ம எல்லாத்துக்கும் ஒரு லாபத்தை கொடுக்கணும்னு ஆண்டவனை பார்த்து வேண்டிக்க வேண்டிதான். நன்றி, வணக்கம்.